அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு கழக தலைவர் ஓ பன்னீர்செல்வமும் தங்களது இறுதிக்கட்ட முடிவை எட்டிட்டாங்க. இருவருமே தமிழக வெற்றி கழகத்துல இணைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே முடிஞ்சிருச்சு. தொகுதி பங்கீடு மட்டும்தான் பேச்சுவார்த்தையிலேயே இருக்கு. இது தவிர டிடிவி தினகரன் ஆண்டிப்பட்டியிலும், ஓ பன்னீர்செல்வம் தேனியிலும், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தூத்துக்குடியிலும் போட்டியிடுவது உறுதியாகியிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில யாருடன் கூட்டணி என்று டிடிவி தினகரனிடம் நிருபர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் மூன்றாவது கூட்டணி அமையும், அம்மா மக்கள் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும்னு சொல்லி வந்தாங்க. இந்த நிலையில பாஜக கூட்டணியுடன் உடன்பாடு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவானது. இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்பதால் தான் ஆதரிக்க முடியாது என டிடிவி தினகரன் தெரிவிச்சிருக்காரு. இதே போல ஓ பன்னீர்செல்வமும் எனக்கு எடப்பாடி பழனிசாமியின் பெயரை சொல்வதற்கே வெட்கமாக இருக்கு. நான் பாஜக கூட்டணியில் இணைய போவதில்லைன்னு தெரிவிச்சிட்டாரு. இது தொடர்பா தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கருத்து தெரிவிக்கும் போது, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவருமே தற்போது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இல்லை என உறுதியா தெரிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில கடந்த 10 நாட்களா முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் மூலமா தவிகவுல இணைவது குறித்த டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் பேசி வராங்க. இது குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரும் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை இணைத்து கொண்டால் பல தொகுதிகளில் முக்குளத்தோர் வாக்குகள் அதிகம் கிடைக்கும். பொதுவா டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவருக்கும் ஏராளமான தொகுதிகளில் குறைந்தபட்சம் 50,000 வாக்குகள் இருக்கு அப்படின்னு விஜய்க்கு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. இதன் பெயரில் விஜய் கருத்து தெரிவிக்கும் பொழுது, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரையும் இணைத்துக் கொள்வதில் ஆட்சேபனை எதுவுமே இல்லை. அதே சமயம் காங்கிரஸ் கட்சி நம்மோட கூட்டணி சேரலாம். அப்படி காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேர்ந்த பிறகு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இணைப்பை அறிவிக்கலாம்னு, அதுதான் சரியாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்காரு. இதனால டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் தமிழக வெற்றி கழகத்துல இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிருச்சு. அதே சமயம் டிடிவி தினகரன் செங்கோட்டையனிடம் பேசும்போது, எங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் 40 தொகுதிகள் பெற்று தாருங்கள், அதனை நாங்கள் இருவரும் பங்கிட்டுக் கொள்கிறோம்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில இந்த பேரத்துல மொத்தமா 30 தொகுதிகள் வழங்கலாம்னு தெரியுது. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் நிச்சயமா 10 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருப்பதா டிடிவி தினகரன் தரப்புல கணிப்பு நடத்தப்பட்டு இருக்கு. இதற்கிடையே டிடிவி தினகரன் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடலாம் என ஒரு தகவல் பரவி வந்துச்சு. தற்போது அதை மறுத்து இருக்கும் டிடிவி தினகரன், கண்டிப்பா ஆண்டிப்பட்டியில் தான் நான் போட்டியிடுவேன், நிச்சயமா வெற்றி பெறுவேன், கூட்டணி அமைந்தாலும் அமையாவிட்டாலும் நான் ஆண்டிப்பட்டியில தான் போட்டியிடுவது உறுதின்னு சொல்லியிருக்காரு. இதற்கிடையில ஓபிஎஸ் பொறுத்தவரையில ஏற்கனவே வேட்பாளர்கள் குறித்த ஆலோசனை கூட்டம் பல மாதங்களுக்கு முன்பாவே நடைபெற்றுச்சு. இந்த ஆலோசனை கூட்டம் முடிவுல தேனியில் ஓபிஎஸ் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுச்சு. அவருமே கூட்டணி அமைஞ்சாலும் அமையலானாலும் தேனி தொகுதியில தான் போட்டியிடுவேன்னு சொல்லிட்டாரு. இதற்கிடையில நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழிக்கு மத்தியில அமைச்சர் பதவி கிடைக்கும் என இதுவரை காத்திருந்தாங்க. ஆனா அதற்கு வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. இது தவிர தற்போது மாநில அரசியலுக்கு கனிமொழி தேவைப்படுறாரு. எனவே கனிமொழியை வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட செய்யலாம்னு திமுக மேலிடம் முடிவு எடுத்திருக்காங்க. அந்த வகையில அவர் தூத்துக்குடி பகுதி மக்கள் மத்தியில தனி கவனம் பெற்று இருக்காரு. இதனால கனிமொழி தூத்துக்குடியில போட்டியிடலாம்னு தெரியுது. தற்போது வேட்பாளர்கள் தேர்வுல உதயநிதி ஸ்டாலின் தரப்புல 40 பேருக்கு வேட்பாளர் சீட் வழங்கவும், கனிமொழி தரப்புல அவர் சிபாரிசு செய்யும் 28 பேருக்கு வேட்பாளர் சீட்டு வழங்கவும் திமுக மேலிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதிமுக கூட்டணியில் அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்காக டெல்லியில் இருந்து மத்திய மந்திரி பியூஷ் கோயல் சென்னை வந்தாரு. அப்போது கூட்டணி பற்றி பேசப்பட்டுச்சு. ஆனா இதற்கப்புறம் முற்றிலுமா கூட்டணி இணைப்புங்கிறது உடைந்துருச்சு. இந்த சூழ்நிலைகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய மந்திரி பியூஷ் கோயலை அழைத்து கண்டிச்சிருக்காரு.
உங்களால ஒரு காரியத்தை வெற்றிகரமா நடத்த முடியல என்கிற ரீதியில அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதே சமயம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது பிரதமர் மோடி கடும் கோபத்திலையும் இருக்காங்க. அவரும் அமித்ஷாவை அழைத்து தனது கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்படிங்கிறது முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.